ونصلي ونسلم على الرسول الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب وقال نبينا عليه الصلاة والسلام إن العلماء ورثة الأنبياء أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவன் நாம் அல்லாஹ்விற்கே உரித்தாகுக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் பாக்கியத்திற்குரிய உம்மத்தினர்களின் மீதும் எல்லாவல்ல அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நிலைநிற்குமாக. ஆமீன். இப்பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை வந்திருக்கும் கண்ணியத்திற்குரிய மூத்த உஸ்தாத்மார்களுக்கும் என்னுடன் பயிலும் மாணாக்கர்களுக்கும் ஏனைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழில் ஒரு பழமொழி உண்டு, கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு என்று. ஒருபடி தாண்டி சொல்வதானால் கல்வி என்பதே சிறப்புதான். வாருங்கள் மார்க்கத்தின் பார்வையில் கல்வியின் மார்க்கங்களை பற்றி பார்க்கலாம். அதோ விடுதலையில் ஒரு மஷூரா. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்காக மலக்குமார்களிடம் கூறுகிறார், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, பூமியிலே நான் முதல் மனிதவசையை உருவாக்கி இருக்கிறேன் என்று கூறுகிறார். மலக்குமார்கள் மறுகருத்து தெரிவிக்கிறார்கள். மலக்குமார்களின் கூச்சலுக்கு இடையிலும் இறைவன் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறார். படைத்த இறைவன் உலகிலுள்ள அனைத்து விதமான கல்வியையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்த இறைவன் மலக்குமார்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்ஜா செய்யும்படி ஏவுகிறார். இந்த சிறப்படைவதற்கான சிறப்பை பெற்றதற்கு முக்கியமான காரணம் கல்வி மாத்திரம்தான். அல்லாஹ் தஆலா இந்த கல்வியை தனது அம்பியாக்களை நடத்தாமல் தொடர செய்கிறார். அவன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்பை வளைத்து கொடுத்த இறைவன் கவசங்களை செய்வதற்கான ஆற்றலையும் வழங்கினார். அவர்களின் மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜின்களுடன் பேசுவதற்கான மொழியையும் பறவைகளின் மொழியும் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பேரலை வழங்கிய இறைவன் கனவுகளுக்கான விளக்க வல்லமையும் அல்லாஹ் தஆலா வழங்கினார். அனைத்தை விடவும் மேலாக கருவை நாயகத்திற்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய முதல் இறை கட்டளையே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக், நபியே உம்முடைய இறைவனின் பெயரால் நீங்கள் ஓதி படியுங்கள் என்றுதான் அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறார். வேறொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கூறுகிறான், வகுர் ரப்பி ஸித்னி இல்மா, நபியே நாயகமே நீங்கள் உம்முடைய ரப்பிடத்தில் கல்விஞானத்தை அதிகம் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஏவுகிறார். தொடர்ந்து இந்த கல்வியின் பயணம் நபிமார்களோடு நின்றுவிடவில்லை. ஆம், சஹாபாக்களிலிருந்து இந்த உம்மத்தில் உள்ள உலமா பெருமக்கள் வரை இந்த கல்வி என்பது தொடர்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளை சொல்வதானால், இன்னல் உலமா வரதத்துல் அன்பியா, உலமாக்கள் எல்லாம் நபிமார்களின் வாரிசுதாரர்கள். இன்னல் அன்பியா லம் யுவரிது தீனாரம் வலா திர்ஹமா, நபிமார்கள் எல்லாம் தங்கத்தையும் வெள்ளியையும் சொத்தாக விட்டு செல்லவில்லை, மாறாக இன்னமா வரது போல் இல்ம, அவர்கள் விட்டு சென்ற சொத்தெல்லாம் கல்வி மாத்திரம்தான். யார் அந்த கல்வியை பெற்றுக் கொண்டாரோ அவர் அந்த சொத்தின் பெரும்பெற்றை பெற்றுக் கொண்டவர் ஆவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். போட்டி போராவை போன்றவர் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. ஆம், லா ஹஸத இல்லா ஃபித்னி என்ற ஹதீஸின் தொடர்ச்சியில் ஒரு ரஜுலின் ஆதாஹுல்லாஹு ஹிக்மதஹு வ யக்தி பிஹா வ யுஅல்லிமுஹா, எந்த ஒரு மனிதர் அவர் அல்லாஹ் தஆலா அவருக்கு கல்வியை வழங்கி அவரை மக்களுக்கு போதிக்கிறாரோ அவரை பார்த்து நீங்கள் பொறாமைப்பட்டு அதை போன்ற கல்வி அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நாயகம் கற்றுத் தருகிறார்கள். பல இடங்களில் இறைவனை நின்று வணங்குவது சிறந்ததா அல்லது இறைபாதையில் சென்று கல்வி கற்பது சிறந்ததா என்ற சந்தேகங்கள் நமது சிந்தனைகளில் எல்லாம். சந்தேகமே வேண்டாம், கல்வி கற்பதுதான் சிறந்தது. ஆம், காரணம் என்ன தெரியுமா? முதலில் நாம் ஒரு வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற கல்வி நமக்கு தேவை. அதனால்தான் என்னமோ தெரியவில்லை, எப்படி இறைவனை வணங்க வேண்டும் என்ற கல்யாணத்தை வைத்திருக்கும் மார்க்க அறிஞர்கள் இப்பார்வையில் வாழும் மற்ற மக்களை விடவும் மகத்தான மார்புள்ளவர்களாக மாறி போகிறார்கள். மாணவியின் வார்த்தையில் சொல்வதானால், ஃபதுலுல் ஆலிமி அலல் ஆபிதி கஃபதுலி அலா அத்னாக்கும், உங்களில் மற்றவர்களை நான் எவ்வளவு சிறந்தவனோ அதை போன்று ஒரு மார்க்க அறிஞர் என்பவர் இவ்வுலகில் உண்டான மற்ற அனைத்து மக்களை விடவும் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலிம்களை அறிமுகப்படுத்துகிறார்கள்.
நபியே நாயகமே, நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். வகான ஃபதுலுல்லாஹி அலைக அதீமா. இது அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கும் மகத்தான பேரருளாகும் என்று அல்லாஹ் தஆலா கல்வியை அறிமுகப்படுத்துகிறான். நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாரை அல்லாஹ் தஆலா யாருக்கெல்லாம் நலவை நாடி இருக்கிறானோ அவரை அல்லாஹ் தஆலா மார்க்கத்தின் அறிதலையும் புரிதலையும் வழங்கி மார்க்கறிஞராக மாற்றி விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நமக்கெல்லாம் இருக்கும் பேராசை சூரத்தின் சொந்தக்காரராக வேண்டும் என்பதுதான். அதற்கு பிரதானமான வழி என்ன தெரியுமா? கல்வி கற்பதாகும். ஆம், மண் சொல்ல தெரியுமா எத்தனை சுத்திகை இல்மன் சஹரல்லாஹு தெரியுமானிகள் சொன்னா, யார் ஒருவர் கல்வியை ஒரு பாதையில் செல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா நாளை சூரத் பாதை அல்லாஹ் தஆலா இலவாக்கி வைக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆம், கல்வி கற்கும் இந்த மாணவர்கள் எல்லாம் மலக்குமார்களின் ரெக்கைகளில் இறைவனின் அரசுல அமர்ந்திருக்கிறார்கள் என்றும் ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். அன்றைக்கிலே கல்வி என்பது எப்பொழுது தெரியுமா பயனளிக்கும்? அது ஒழுக்கத்தோடு சேரும்போதுதான் பயணிக்கக்கூடியதாக மாறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தைகளில் கூறுவதானால், மல்ல அதவலஹு லா இல்மலஹு, யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவருக்கு அவருடைய கல்வி என்பது பயனளிக்காது என்று நாயகம் கூறினார்கள். இன்றைய தினத்தில் நமது பிள்ளைகளுக்கு நாம் எண்ணற்ற கல்விகளை கற்றுத் தருகிறோம். ஆனால் கசப்பான உண்மை என்ன தெரியுமா? இத்தனை பட்டங்களை கையில் சுமக்கும் நமது பிள்ளைகள் குர்ஆனை கையில் சுமப்பதில்லை. இன்றைய தினத்தில் வாலிபர்கள் ஒழுக்கத்தில் செல்வதற்கான முக்கியமான காரணம் அவர்களுக்கு சரியான முறையில் மார்க்கங்கள் போதிக்கப்படாததுதான். எனவே இதை போன்ற மார்க்க ஸ்தாபனங்கள் நமது பிள்ளைகளை சேர்த்து அவர்களை ஒழுக்க சிறர்களாய் வாழ்த்திருப்போமாக. அதற்கெல்லாம் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.